நீ எப்ப இங்க வந்த? ஏடி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஐபிஎஸ்க்கு படிக்க வேண்டியவ இங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு மயிலு. வேலை கொஞ்சம் கஷ்டமா தாண்டி இருக்கு. ஆனா இதை செய்யறதுக்கு எனக்கு கஷ்டமா இல்ல. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே, விட பாத்துக்கலாம். நீ சுலபமா சொல்லிட்ட, ஆனா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. இதுவா உன் கனவு? இங்க வந்து வெந்து சாகணும்னா நீ ஆசைப்பட்ட? நினைச்சாலே அப்படியே பொங்கிட்டு வருதுடி. ஏய், எங்களுக்கு யாரோ தண்டனை கொடுத்த மாதிரி பேசுற. வருமானத்துக்காக நானும் என் அம்மாவும் தேடிக்கிட்ட வேலை இது. இதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆறலடி. நீ இந்த நிலைமைக்கு வர காரணமே பணத்தை அடிச்சிட்டு போன அந்த பரதேசிங்க தானே. அவங்க மட்டும் என் கையில மாட்டினாங்க, கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவேன். ஏய், அதை விட ரொம்ப நேரமா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா சாலமாக்கா திட்டுவாங்க. நீ வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. நிம்மதியா 2 நிமிஷம் கூட என்கிட்ட உன்னால பேச முடியல. அழாதடி. சாயந்தரம் வீட்டுக்கு வா, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். சரி, நீ இப்ப எதுக்கு இங்க வந்து சொல்லு. ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க உட்காரு. இங்க உட்காரு, நான் சொல்றேன். இந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில் பண்ணி கூட. என்ன ஃபார்ம் டி இது? தமிழ்நாடு கவர்மெண்ட் கான்ஸ்டபிள் செலக்ஷனுக்காக எக்ஸாம் நடத்த போகுது. அதோட அப்ளிகேஷன் தான் இது. உனக்கு எதுக்குடி இது? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நான் கான்ஸ்டபிள் ஆக போறேன்டி. இத பத்தி நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. திடீர்னு எப்படி உனக்கு இந்த ஆசை வந்துச்சு? அப்ளிகேஷன் பார்த்ததும் தாண்டி ஐடியாவே வந்துச்சு. கான்ஸ்டபிள் ஆயிட்டா தப்பு பண்றவன்லாம் போட்டு வெளுக்கலாம்ல. அது மட்டும் இல்ல, நீ ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போஸ்டிங் கிடைச்சு பெரிய ஆபீசர் ஆகி சைரம் நச்ச ஜீப்ல வந்து இறங்குவல்ல, அன்னைக்கு உன் வண்டி கதவை திறந்து விட்டு உனக்கு சல்யூட் அடிக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு நினைச்சேன் மயிலு. பாக்கலாம் பாக்கலாம். சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நான் ஃபில் பண்ணி கொடுக்கறேன்டி. நீ இப்ப கிளம்பு. இல்லடி, இன்னைக்குதான் லாஸ்ட் டேட். இப்ப ஃபில் பண்ணாதான் அனுப்ப முடியும். அந்த ஃபார்மையும் கொடு. எதுக்கு? குட்ரி சொல்றேன், குடு. ஏய், ஏண்டி உன் பேர்லாம் போடுற? நீ ஏண்டி இந்த எக்ஸாம்ல எழுதணும்? காக்கி சட்டை போடுறதுக்காக அடுத்த வருஷம் வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுடி. கான்ஸ்டபிளும் போலீஸ் தானே. என் கனவை இந்த முதல் படியில இருந்தே ஆரம்பிக்கிறேன்டி. ஸ்கூல் காலேஜ்னு எல்லாத்துலயுமே நம்ம ஒன்னா தானே படிச்சோம். இதுலயும் ஒன்னாவே இறங்குவோம். ஆமாண்டி, சூப்பர் ஐடியா. நீயும் ஃபில் பண்ணி கொடு. ஏன் மயிலு, வாங்க. என்ன இதெல்லாம்? வந்த 2வது நாள உன் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வச்சு அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ இல்லம்மா, மயிலு கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும். இப்ப கிளம்பிடுவேன். இத பார், வேலை நேரத்துல இனிமே இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாத, எனக்கு பிடிக்காது. சரிம்மா. வேலை பாரு. சரிக்கா.
ஏன்னு அம்மா கிட்ட இத பத்தி சொல்ல வேணாம். நம்ம எக்ஸாம் எழுத போறது கூட தெரிய வேணாம். ஏண்டி? அம்மா கண்டிப்பா இதை ஒத்துக்க மாட்டாங்க. வேணான்னு சண்டை போடுவாங்க. முதல்ல எக்ஸாம் எழுதலாம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நீ கிளம்பு. என்ன மயிலு, ரொம்ப கஷ்டமா இருக்கா? முதல் நாளுங்கிறப்ப அப்படிதாம்மா இருக்கும். போக போக சரியாயிடும். உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ வீட்ல இரு, நான் 4 இடத்துல வேலைக்கு போய் சமாளிச்சுக்கிறேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? நீ 4 இடத்துல போய் கஷ்டப்படும் போது எனக்கு எப்படிமா படிப்பேறும்? நம்ம குடும்பத்துக்கு என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யறதுதாம்மா எனக்கு சந்தோஷம். அப்பதான் என்னால முழு மனசோட படிக்கவும் முடியும். நீ என்ன நினைச்சு சங்கடப்படாதம்மா. சரி. ரெண்டு பேரும் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல போயிட்டு இருக்கீங்களா? அதை கெடுக்கதான் நீ வந்திருக்க. யாருமா இது? ரோடு இப்படி காலியா தானே இருக்கு. ஓரமா போக வேண்டியதானே. ஹாய் மயிலு. ஹாய் கோமதி. ஏய் மது, எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்கிட்ட. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேரை சொல்லாம ஒருத்தவங்களை எப்படி மயில கூப்பிடுறது? உங்க அம்மா எங்களோட எஸ்டேட்ல வேலை பார்த்தாங்க. இப்ப கூலிக்காரின்னு கூப்பிடலாமா? ஏய் விடு மயில, இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச மரியாதை இவ்வளவுதான். நீ வா, நாம போலாம். இரு கோமதி, ஏன் அவசரப்படுற? என்னோட கல்யாணத்தை நிறுத்தி என்னோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் மயில பாக்குறேன். 2 வார்த்தை பேசாம போனா நல்லா இருக்காதுல. உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல. எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற மயிலு? நியாயமா பார்த்தா நீ செஞ்ச காரியத்துக்கு நான் தான் உன் மேல கோல கான்ல இருக்கணும். நானே அமைதியா பேசிட்டு இருக்கேன், நீ ஓவரா கொந்தளிக்கிறா. ஏமா, உனக்கு இப்ப என்ன வேணும்? தேவையில்லாம எதுக்கு எங்க கிட்ட பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல கோமதி. மயிலுக்கு ஸ்பான்சர் கேன்சல் ஆனது, இவ படிப்புக்காக நீ நிலத்தை வித்தது, அந்த பணம் காணாம போனது எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. என் வாழ்க்கையை கெடுத்த உங்களுக்கு எல்லாமே தப்பா தானே நடக்கும். நிலமும் போய் பணமும் போய் கிட்டத்தட்ட கோவில் வாசல்ல கையேந்திர அளவுக்கு உங்க குடும்பம் வந்துருச்சாமே. பொழப்புக்காக நீயும் பொண்ணுதான் ஊர் முழுக்க வேலை தேடி அலைஞ்சிங்களாமே. எங்கேயுமே வேலை கிடைக்காம கடைசியில யாரோ ஒரு புண்ணியவதி உங்களுக்கு ரைஸ் மில்லுல வேலை போட்டு கொடுத்ததா சொன்னாங்க. அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிமா, நாங்க கிளம்புறோம். வா. தப்பிச்சு போறதுல இருக்காது கோமதி. நான் இன்னும் முழுசா பேசியே முடிக்கல. இந்த ரைஸ் மில்க் வேலை இருக்குல்ல மயிலு, நீ இதுக்குதான் லாய்க்கி. ஆடு மாடு நாய் நரின்னு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி கடவுள் வாழை அளந்துதான் வச்சிருக்காரு. உனக்கான அளவு இவ்ளோதான். உன் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி கூலி வேலை தான் பொருத்தமா இருக்கும். இந்த வேலையில டெய்லி கிடைக்கிற கூலிய வச்சு வயித்த கழுவுற நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது மயிலு. உன் தகுதி என்ன, லெவல் என்னன்னு புரியாம இந்த காக்கி யூனிஃபார்ம் கனவோட அலைஞ்சதெல்லாம் ரொம்ப தப்பு. சோ உன்னோட ஐபிஎஸ் கனவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வேலையில கண்டினியூ பண்ணு. இல்ல எனக்கு காக்கி யூனிஃபார்ம் போட்டே ஆகணும், இல்லனா நான் செத்தாலும் என் கட்ட வேகாதுன்னு சொல்றியா? அப்போ நானே ஸ்பான்சர் பண்ணி உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தரேன். ஒரு நாள் முழுக்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஆட்டோலயே சுத்து. அதோட உன் ஐபிஎஸ் கனவை மூட்டை கட்டி வச்சிரு.
ஏன்னா நீ போலீஸ் ஆபீசர் ஆகுறது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? சாமியா? ஹ, சாமி கூட நல்ல மனுஷங்க உருவத்துல தான் வருமே தவிர உன்ன மாதிரி சாத்தா வேஷத்துல வராதுடி. ஏய், நிறுத்தடி. இவ்ளோ நேரம் நீ பேசிட்டு இருந்தல்ல, இது நான் பேச வேண்டிய நேரம். நீ பேசினப்ப என்ன சொன்ன? டெய்லி கிடைக்கிற கூலிய வச்சுதான் நாங்க வயித்த கழுவுறோமா? ஆமா மது, அன்னைக்கு கிடைக்கிற கூலியாலதான் எங்க வீட்ல அடுப்பு எரியுது. அதுல எங்களுக்கு எந்த அசிங்கமும் இல்ல. நீ ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி உங்க அப்பாவோட சொத்தை வச்சுக்கிட்டு இல்லாத ஆட்டோ எல்லாம் ஆடுறல்ல, அதுதான் அசிங்கம், கேவலம். நாங்க யாரையும் ஏமாத்தாம அடிச்சு புடுங்காம நேர்மையான வழியில உழைச்சு சம்பாதிக்கிறோம். எங்களுக்கு அது பெருமைதான். அப்பன் காசுல வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு உட்கார்ந்து திங்கிற உன்ன மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கெல்லாம் அது புரியாது. இது என்னன்னு தெரியுமா? என் முதல் நாள் கூலி, நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம், ஏன் பணம். இதே மாதிரியே ஏன் பணம்னு ஒத்த ரூபாவை உன்னால காட்ட முடியுமா? இல்ல முதல்ல எங்கேயாவது போய் உன்னால வேலை தான் செய்ய முடியுமா? ஒரு வேலை செய்ய துப்பு இல்ல, ஒத்த ரூபா சம்பாதிக்க வக்கு இல்ல. தகுதி அந்தஸ்த பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடி யோகிதா இருக்கு? மயிலு, நான் இன்னும் முடிக்கல மது. என் லெவலுக்கு ஐபிஎஸ் ஆகுறதெல்லாம் அதிகம்னு சொன்னல. இந்த லெவல்ல இருக்கிறவங்க இதுக்குதான் ஆசைப்படணும்னு நினைக்கிறதே முட்டாள்தனம். ஏழைங்க ஏழையாவே இருக்கணும், பணக்காரங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கணுங்கிற காலம் மாறி போச்சு. ரைஸ் மில்ல வேலை செய்யறதுனால நான் என் ஐபிஎஸ் கனவை மூட்டை கட்டி வச்சிருவேன்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்ல. இதுல இருந்துகிட்டே நான் நல்லா படிப்பண்டி, எக்ஸாமும் எழுதுவேன், பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகி உன் முன்னால வந்து நிப்பண்டி. நான் ஜெயிச்சு காட்டுறதுதான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கிற செருப்படி. சூப்பர் மயிலு, நீ அடிச்ச பஞ்சுல செம்மையா இருந்தது. அத கேட்டு எனக்கு ஒரு யோசனை கூட தோணுச்சு. நேர்மையா செய்யற எந்த வேலையும் நல்ல வேலைதான். நீ பேசாம எங்க வீட்டுக்கு வந்துற. சாணி அள்ளுறது, தொழுவத்தை சுத்தம் பண்றது, பாத்திரம் கழுவுறது, இப்படி நாங்க நிறைய வேலை இருக்கு. இவ்ளோ நாளா அந்த வேலையில உங்க அக்கா தான் செஞ்சுகிட்டு இருந்தா. நீ என்னோட வாழ்க்கையை கெடுத்த கோபத்தினால அவளை நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். அவளும் பெட்டியை தூக்கிட்டு வாழா வெட்டியா உங்க வீட்டுக்கு வந்துட்டா. அவ வேலைய நீ எடுத்துக்க, நல்ல சம்பளம் போட்டு தரேன். மது, மது நீ இப்ப என்ன சொன்ன? மலரை நீங்க வீட்டை விட்டு துரத்துட்டீங்களா? ஆமா கோமதி, தங்கச்சி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டா. அவ அக்கா அங்க சந்தோஷமா என் வீட்டுல வாழ நான் விட்டு வைப்பேனா? அவ்வளோ பெருந்தன்மையெல்லாம் எனக்கு கிடையாது. இவ மனசு துடிச்சு சாகணும்னு தான் அவளை துரத்தி விட்டுட்டேன். ரெண்டு பேரும் முழிக்கிறத பார்த்தா அவ ஏதோ சொல்லல போல இருக்கு. புகுந்த வீட்டை போட்டு கொடுக்க கூடாதுன்னு விசுவாசமா இருந்திருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஆனா இவ செஞ்ச துரோகத்துக்காக தான் அவளை விரட்ட வேண்டியதாயிடுச்சு. இனிமே அவ எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவளுக்கு பதிலா எங்க வீட்டு வேலைக்காரே நீ வந்துரு மயிலு. ஏ மது, எங்களை கஷ்டப்படுத்தணும்னு வேணும்னே ஏதாவது சொல்லாத, தொலைச்சிருவேன் உன்னை. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்க அக்கா கிட்ட போய் கேளு. ஏ மது, தேவையில்லாம வேணாம், எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. எதுக்கு இவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு? வா, நம்ம மலர்கிட்டயே கேட்டு பாப்போம். வா. அம்மாவை
பாத்து கூட்டிட்டு போ மயில. போற வழியில டென்ஷன் ஏதாவது ஆயிட போகுது. அத்தை, உன்னை வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டாங்கன்னு இங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது அத்தை. அவரு ஊர்ல இல்லங்கறதுனால இங்க வந்தேன்னு சொன்னேன். அம்மாவுக்கு ஒன்னும் சந்தேகம் வரலையே? சந்தேகப்பட்டு கேட்டாங்கதான். நான் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டேன். கோபி வர வரைக்கும் இப்படியே ஓட்டிடுமா? அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நல்லா இருக்கு அண்ணி, ரொம்ப நல்லா இருக்கு. மாமியார் மருமகளும் சேர்ந்து நல்லா நாடகம் ஆடுறீங்க. பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நாடகம் ஆடுறோமா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அண்ணி. மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல என் பொண்ணை இப்படி வீட்டை விட்டு துரத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுக்குதான் மாப்பிள்ளை அவசர அவசரமா வெளிநாட்டுக்கு அமிச்சிங்களா? அப்ப உங்க வீட்டுல யாரும் இன்னும் இவ்வளவு மருமகளை ஏத்துக்கல. ஏதோ ஊருக்காக அவளை அங்க வச்சிருந்தீங்க. அம்மா, நீ பேசாத மலரு. நீ சொன்னதை நம்பித்தான் எல்லாம் சரியா இருக்கும்னு நானும் நம்பினேன். என் புத்திய எதால அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிடுமா. உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல. நம்ம வீட்ல நிலைமை சரியில்லைல்ல. இப்ப போய் இத சொல்லி உன் மனசை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் தான் நான் சொல்லல. அவரு வந்தாருன்னா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேம்மா. எதுவா இருந்தாலும் பெத்தவகிட்ட உண்மையை சொல்லணும் மலரு. என்ன எப்படி ஏமாத்துவேன்னு நான் நினைக்கலடி. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மது என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் பொண்ணு வாழ வெட்டியதான் வீட்டுக்கு வந்திருக்கான்னதும் என் நெஞ்சு வெடிச்சு போச்சு அண்ணி. சின்ன வயசுல நான் தான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். என் பொண்ணையும் அதே நிலைமையில தான் நான் பாக்கணுமா? இந்த கொடுமையை பாக்குறதுக்கு நான் இவ்வளவு ஆசாசியா வளர்த்து இப்படி ஆளாக்குனேன். அழாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மலர் இங்க நிரந்தரமா வந்துல்ல. மதுவை சமாளிக்கிறதுக்காக தான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போவோமேன்னு வந்திருக்கா. ஆனா மது பேசினத பார்த்தா அப்படி தெரியலையே அத்தை. இனிமே எங்க அக்கா உங்க வீட்ல வாழவே முடியாதுங்கிற மாதிரி தான் அவ பேசினா. அவ கிடக்குறா கூறு கெட்ட கழுத. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அவ வேணும்னே ஏதாவது சொல்லிருப்பா மயிலு. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க சொல்றது இப்ப நான் எப்படி அண்ணி நம்புறது? மயில பழி வாங்குறதுக்காக இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. அந்த உண்மை கூட நீங்க சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல. மறைக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல சம்பந்தி. சொன்னா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்களேன்னு தான். கஷ்டம்தான் அண்ணி. அதை விட மொத்தமா இவ வந்து இங்க இருக்கிறது எனக்கு அவமானமாச்சே. அதையும் நான் பாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா? ஐயோ இல்லங்க சம்பந்தி. இல்லன்னா முதல்லயே சொல்லி இருக்கலாம்ல. இவ பண்ண காரியத்தினால இவ வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு நான் பயந்துட்டு தான் இருந்தேன். இப்பதான் நடந்திருக்கு. முதலாளி கையில கால்ல விழுந்தாவது இவளை திரும்ப வீட்டுல சேர்க்க வச்சிருப்பேன்னு. பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அதை சரி பண்றதுதான் நல்லது. சரி பண்ண முடியாத அளவுக்கு பெருசாயிடுச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கை பாழ போயிடுமே. நான் அப்படி விட்டுருவேனா? இந்த பயம்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இவகிட்ட நான் எதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எதுவும் தெரியாம நான் சரி பண்ண முடியும்னு நம்பினேன். தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறேன்னு சொல்றீங்களே. முதலாளி வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. மலர மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நான் நல்லா சொல்லிதான் அனுப்பி வச்சேன். அவளும் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மறுபேச்சு பேசாம தானே இருந்தா. உங்களையும் மாப்பிள்ளையும் நம்பிதானே அந்த வீட்டுக்கு இவ்வளவு அனுப்பிச்சேன். மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல
நீங்க இவ்வளவு பாத்துக்கணும் இல்லையா? அப்புறம் எப்படிங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையை நடக்க விட்டீங்க? சொன்னா வெக்க கேடுங்க. நாட்டாய முதலாளி பொண்டாட்டிங்கிற பேரை தவிர எனக்கு அந்த வீட்ல எந்த மரியாதையும் இல்லைங்க. இப்ப கூட என் பொண்ணுங்களுக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே. என்னெல்லாம் ஒரு மனுஷியா கூட அவங்க மதிக்கிறது இல்ல. ஏன் ஆறுதலுக்காக மலரை விட ஒரு படி மேல இருக்கேன்னு வேணா சொல்லலாம். மத்தபடி அங்க இருக்கிற ஆடு மாடு கோழி மாதிரி தான் நானும். என் வார்த்தைக்கு மதிப்பில்லாத அந்த வீட்ல பெருசா என்ன செய்ய முடியும்?